ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்ல என்ன நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கடமா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த கடவா மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா ஒரு தொக்கு பண்ணலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்க, கிராம்பு இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் முழுசாவே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பொடியா கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வதக்கின பிறகு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டா கீரி ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் உடைய பச்சை வாசனை போன பிறகு ஒரு 5 தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு விசில்லாம் போட வேணாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க மீடியம் ஃப்ளேம்ல. இப்போ பாருங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்கும். தக்காளி சீக்கிரமா வேகிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்றோம். இப்போ நான் கடவா மீன் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸு தான். அதனால நான் இதை பொடியா கட் பண்ணல. 2ஆ மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்க போறேன். அதுல இருக்க மண்டை பீஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மஞ்சள்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளவுதான். இதையும் இப்போ குக்கர்ல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை நாம ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கும் போதே அது நல்லா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி சுருண்டு வந்த பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு அதிகமான மசாலா எதுவும் நம்ம சேர்க்க மாட்டோம். ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம குக்கர்ல விசில் போடும்போது அந்த மீன்ல இருந்தே நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம். சும்மா அந்த மசாலாக்காக மட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு பொடியா கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி அதிகமா சேர்த்து பாருங்க. அவ்வளவுதான். இப்போ இதை விசில் போட போறோம். ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேம்ல விட்டு எடுத்துருவோம். சூப்பரான கடமா தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். இது சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்ன நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.